இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டாங்களாம். அதாவது பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி கேட்டாங்களாம். அதில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்களாம். அவங்க தான் நல்ல பிள்ளைங்களோட குணமாக. இதே கெட்ட பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் கெடுதல் பண்ணாலும் திருப்பி உடனே அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்களாம். இதுதான் 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசமும். அதை எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. பட் இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இடத்துக்கு தகுந்தாற் போல் வாழணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ என்னென்னா, ஒரு இடத்துல ரொம்பவும் கோபமாக இருக்கிற இடத்துல சாந்தமாகவும், சாந்தமாக இருக்கிற இடத்துல இன்னும் சாந்தமாகவும் இருக்கணுமா. அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஏன் இது மாதிரிலாம் ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஸ்டோரியை சின்னதாக அப்படி சொல்லி வச்சாதான் லைஃப்பில் நமக்கே ஒரு டைம் இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும், நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் இது மாதிரி கதைகள்லாம் உதவும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரியை.